அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 18/6/2026 வியாழக்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம் முதல் கேள்விங்க. முருகன்னு கேட்டிருக்காங்க, அதாவது முருக கடவுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 எழுத்தில் கேட்டிருக்காங்க. 5 எழுத்துன்னா முருக கடவுள்லாம் வேலன், குமரன், சரவணன், சண்முகன் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். கந்தா, கடம்பா, கதிவேலா அப்படின்னு நிறைய சொல்லுவீங்கள்ல. கடம்பன் சொல்லலாம், நிறைய நேம் சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே என்னென்னு வரும்னு பார்ப்போம். விலாசம். விலாசம்னா அட்ரஸ். அட்ரஸ் வந்து முகவரின்னு சொல்லலாம். முகவரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ முருகருக்கு வேறு என்ன பேர் சொல்லலாம்? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் எழுத, நீங்கள் வேறு நேம் தெரிஞ்சால் கூட எழுதுங்க கமெண்ட்டில். ஷண்முகன் அப்படின்னு சொல்லலாம். ஷண்முகம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா 6 முகங்களை கொண்டவர். ஷண் வடமொழியில் ஷண்முகம்னா ஷண் அப்படின்னா 6 முகங்களை உடையவர் முருகன். ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? ட்ரீல முடியுதுங்க. வீசும் சாமரம். அரசர்களுக்கும் கடவுள்களுக்கும் வீசக்கூடிய சாமரம். இன்னொன்று விசிறி. இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கவரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கவரி முடிகளை வச்சு செய்யக்கூடியது. ஓகே. 8 மேலேருந்து கீழே என்ன? 8 ஒழுக்கு. ஒழுக்குன்னா லீக்கேஜ், தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. லீக்கேஜ் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா கசிவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அடுத்த கேள்வி 4 தமிழ் மாதம். தமிழ் மாதமில் 2 எழுத்து அப்படின்னு சொன்னால் சித்திரை, வைகாசி, ஆணி. ஆணி சொல்லலாம், ஆடி சொல்லலாம், ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. மாசி சொல்லலாம். ஆனி, ஆடி, மாசி 3 மாதம் சொல்லலாம். மேலேருந்து கீழே என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். 4 குமுதம் இல்லைன்னா அல்லி மலர். குமுதம், அல்லி இதெல்லாம் சொல்லக்கூடிய என்ன பேரில் சொல்லலாம்னா ஆம்பல். ஆம்பல் மலர் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பல் மலர் அப்படின்னா ஆம்பல் மலருக்கு இன்னொரு பேர் கைதவம்னு சொல்லலாம். மலர்களில் 2 மலர் போய்க்கலாம். குவளைனா வாசமுள்ள மலர், ஆம்பல்னா மனமில்லா மலர் அப்படின்னு சொல்லலாம். ஆம்பலில் வந்து 3 வகையாக இருக்குதுங்க. வெள்ளாம்பல், நீலாம்பல், அழுக்காம்பல். அழுக்காம்பல்னா செவ்வல்லின்னு சொல்லணும். ஓகேங்க. 4 இடமிருந்து வலம் வந்து நான் 2 ஆன்சர் கொடுக்கேங்க. ஒன்று வந்து ஆணி எழுதுங்க, இல்லை ஆடி எழுதுங்க. நான் இங்கே ஆடி எழுதுறேன். உங்களுக்கு ஆணி பிடிச்சிருந்தா கூட ஆணி மாதம் கூட எழுதும். 2வது இடத்து வயதுக்கு ஹிண்ட்டுக்கு வராது. 6 இடமிருந்து வலம் என்ன? இம்மில் முடியுதுங்க. உண்ணாது இருப்பது நோன்பு. சாப்பிடாமல் இருக்கிறது, பட்டினி இருக்கிறதுனால நோன்புன்னு சொல்லிட்டாங்க. நோன்புன்னா விரதம், எதையாவது வேண்டிகிட்டு இருக்கிறது, விரதம் இருக்கிறது. ஓகே. இந்த 3 மேலேருந்து கீழே என்ன? பட்டிமன்ற பேச்சாளர் டேஷ் பாஸ்கர். பாரதி பாஸ்கர் அப்படிங்கன்னா பெண் தான். ஆணில் அவங்க வந்து சன் டிவியில் வாங்க பேசலாமா அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குவாங்கள்ல, அவங்க தான். இவங்களுக்கு கம்பர் விருதுன்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. கல்கியில் சிறுகதையும் திருமணியில் கட்டுரையும் எழுதிட்டு இருந்தாங்க. அவள் விகடனில் வந்து நீ நதி போல் ஓடிக்கொண்டியதுன்னு தொடர்கதையும் எழுதினாங்க. அதை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பித்தவங்க. ஹோம் ரூல் அப்படின்னா சுய ஆட்சி. சுய ஆட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவங்க அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். நம்ம இங்கே அன்னி பெசன்ட் தான் எழுதப்போம், அம்மையார்னு எழுத மாட்டோம். அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே. அன்னி பெசன்ட் அம்மையாருங்கவங்க வந்து 1914 ஹோம் ரூலில் ஆரம்பித்தாங்க. இவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க.
பிரிட்டிஷ் பெண்ணியவாதின்னு சொல்லலாம். இந்திய போராட்ட சுதந்திர போராட்டவங்க அதுக்கு உதவி பண்ணவங்கன்னு சொல்லலாம். சரிங்களா. ஹோம் ரூல் அப்படின்னா சுய ஆட்சி, இந்தியாவுக்குன்னு தனியாக ஆட்சி வேணும், இந்தியா ஆட்சி வேணும்னு சொல்லி போராடினவங்க, காங்கிரஸில் வந்தவங்க. ஓகே. 11 இடம் வந்து வளம் என்ன? மகளின் கணவர். தினமலரில் வந்து மகனின் மனைவி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அப்படி திருப்பி கேட்டிருக்காங்க. மகளின் கணவர் அப்படின்னா மருமகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன்னின்லா. ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? கொடிகாத்த குமரன். கொடிகாத்த குமரன். திருப்பூரில் உள்ள கொடிகாத்த குமரன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1932 சட்ட மறுப்பு போராட்டம்னு சொல்லி பிரிட்டிஷுக்கு எதிர்த்தாப்பில் போராடினார். இவர் கையில் வச்சுக்க கொடியை கீழே போடுன்னு சொல்லி கேட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. போடவே மாட்டேன்னு சொன்னதுனால அடிச்சே கொண்டுட்டாங்க. ஸோ அந்த கொடியை காத்தனால கீழே விடாமல் காத்தனால கொடி காத்த குமரன் சொல்லுவோம். 11 மேலேருந்து கீழே. முன்னாள் பிரதமர் யார்? மன்மோகன் சிங் அவர்கள். பதில் என்ன? மன்மோகன் சிங் வந்து 2004 2014. ஓகே. 15 வலமிருந்து இடம் என்ன? வேள்வின்னா யாகம் வளர்க்கறது தான் வேள்வின்னு சொல்லுவோம். யாகம் நடுவெழுத்துக்காக இருந்துச்சு, யாகம் எழுதியாச்சு. ஓகேங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? 2வது எழுத்து இங்கு இருக்குங்க. அமெரிக்காவின் பகுத்தறிவு மேதை என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிரீன். மீதி பேர் கேட்டிருக்காங்க. ராபர்ட் கிரீன் இங்கர்சால். இவர் வந்து அமெரிக்காவில் கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பெல்லாம் பற்றி நம்ம இங்கே ஈவேரா எப்படி இருந்தாலும் அதனால் இங்கர்சால். அதனால் இங்கே வந்து டிஎம்கே வந்து இவரை பற்றிய பகுத்தறிவு மேதை அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16 மேலேருந்து கீழே. தூளி. இந்த சின்ன தம்பியில் பாட்டுலாம் வரலாம். துளியில் ஆட வந்த வானத்து விண்விளக்கு, அந்த குழந்தைய பாட்டு பிடிக்கிறது. தொட்டில். தூளினா தொட்டில். 19 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் இதற்கும் மகிழ்வர். புகழ் அப்படின்னா அந்த இதுக்கு எல்லாரும் மயங்குவாங்களாங்க, மகிழவும் செய்வாங்க. புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. அப்போ 18 மேலேருந்து கீழே என்ன? வீண் விவாதம், சண்டை இல்லைன்னா சேட்டை. வீண் விவாதம், தேவையில்லாமல் பிரச்சனை, சண்டை இல்லைன்னா சேட்டை. சரியான வம்பு பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். வம்பு. சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? இது ஒரு ராசி. 13 இடமிருந்து வளம் என்ன? போதை தரும்னா கல் இல்லைன்னா மது சொல்லலாம். 14 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். அம்புனா கணைன்னு சொல்லலாம். அம்புனா கணைன்னு சொன்னீங்கன்னா இதை மதுன்னு சொல்லலாம். அப்போ போதை தரும் அப்படின்னா லிக்கர்ஸ். ஓகே. அப்போது நீங்கள் ராசி என்னன்னு சொல்லுவீங்க? 13 மேலேருந்து கீழே இது ஒரு ராசி அப்படின்னா மது ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். மதுரம் அப்படின்னு ஒரு ராசி இருக்குது. சாரி, மகரம். மாற்றி சொல்லிட்டேன், மகரம். ஓகே. 17 வலமிருந்து இடம் என்ன? இதற்கு பெயர் சூரியனை குறிக்கும். நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினமலரில். இங்கேயும் வந்துட்டாங்க. ரவி அப்படின்னா சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 மேலேருந்து கீழே என்ன? 10 மேலேருந்து கீழே ஒத்தாசைனா உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, ஆதரவு கொடுக்கறது. இங்கே வந்து துணைன்னு வந்ததுனால உறுதுணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. கடைசி கேள்வி 7 மேலேருந்து கீழே என்ன? வயலின் வித்வான் யார் அப்படின்னு கேட்காங்க. குன்னக்குடி வைத்தியநாதன். ஆல்ரெடி அங்கே வைத்தியநாதன் இருக்குது. நம்ம இங்கே என்னென்ன எழுதுவோம்? குடி. சரிங்களா?
இதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த 12 எதுக்கு கேட்டிருக்காங்கன்னே தெரியல, நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு. 12 கொஸ்டினே அங்கே இல்லை. சரிங்களா? இது ஒரு சைடு பதில்கள். வார்த்தை விளையாட்டுன்னு ஒரு இந்த சர்க்கிளுக்கு, இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் வேர்டு ஃபார்ம் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட இதுக்கு 15 வேர்டு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்காக 13 வேர்டை சால்வ் பண்ணி கொடுக்கேன். மடை மடை, கடை கடை, அதுக்கப்புறம் மலை மலை, அதுக்கப்புறம் தடை தடை, அடுத்து வாழை வாழை, அடுத்து வாடை வாடை, அடுத்து வி இருக்கு, விடை விடை, விதம் விதம். ஓகேங்களா? விவாதம் விவாதம், வாட்ரம் வாரம். ஓகேங்களா? தட்ரம் தரம், விதட்ரம் விதம், ட்ரதம் ரதம். நான் எத்தனை வேர்டு கொடுத்துட்டேன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 வேர்டு இருக்கும். நீங்கள் 2 வேர்டை நீங்கள் கண்டுபிடிங்க. கமெண்ட்டில் உங்கள் பதில் எழுதி பார்க்க. நன்றிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள்.